ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித உரிமைகள் ஆணையம். இதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவை சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் உள்ளதாகும்? 1 கல்வி உரிமை, 2 பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமை, 3 உணவுக்கான உரிமை. இது 1, 2, 3 மூணுமே சரி. கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமை மூன்றுமே சரி. அடுத்து, தேசிய மனித உரிமைகள் ஆணையர் சட்டம் 1993 படி யார் அதன் தலைவராக இருப்பார்? ஆன்சர், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. அடுத்து, மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 2006. அடுத்து, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் எத்தனை பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும்? ஆன்சர், 6 பேர். அடுத்து, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர், 1993. அடுத்து, மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1789. அடுத்து, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு. ஆன்சர், முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். அடுத்து, பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர், ஜனவரி 1992. அடுத்து, தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? ஆன்சர், ஜெயந்தி பட்நாயக். அடுத்து, எவை சரியாக பொருந்தவில்லை? இதில் 1 மட்டும் தவறு, மீதி 3 சரி. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1994 தவறு. இதற்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். 2, 3, 4 சரி. மகளிருக்கான தேசிய ஆணையம் 1992, தேசிய மனித உரிமை ஆணையம் 1993, சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் 1993. அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? 3 மட்டும் தவறு, மற்ற 1, 2, 4 சரி. தேசிய வளர்ச்சி குழு அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு. 2, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அரசியலமைப்பு இல்லாத நிறுவனம். 4, மத்திய புலனாய்வு அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம். நிதிக்குழு அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனங்கிறது தவறு. நிதிக்குழு அரசியலமைப்பு மூலம் வரக்கூடிய நிறுவனம் தான். அடுத்து, தவறான இணை எது? இதில் 3 மட்டும் தவறு, மற்ற 1, 2, 4 சரி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசியலமைப்பு நிறுவனம். தேர்தல் ஆணையம் நீதிமுறை சார்புடைய அரசியலமைப்பு நிறுவனம். அடுத்து 4 அட்டவணை சாதியினருக்கான தேசிய ஆணையம் ஆலோசனை குழுமம். இதில் 3 மட்டும்தான் தவறு. மகளிருக்கான தேசிய ஆணையம் சட்டப்பூர்வமான குழுமங்கிறது தவறு. அடுத்து, இந்திய அரசியல் அமைப்பின் 338A விதிப்படி எந்த ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி 19, 2004 முதல் நடைமுறையில் உள்ளது? ஆன்சர், தேசிய பழங்குடியினர் ஆணையம். அடுத்து, தேசிய பழங்குடியினர் ஆணையம் பற்றிய தவறான கூற்றுகள். இதில் 1, 4 தவறு. அதாவது 90வது சட்டத்திருத்தம் இதை பற்றி கூறுகிறது. 90வது சட்டத்திருத்தம் கிடையாது, 89வது சட்டத்திருத்தம் தான் இதை பற்றி கூறுகிறது. அடுத்து, இவ்வாணையம் குடிமை நீதிமன்றத்திற்கு நிகரானது சரி. குடியரசுத் தலைவர் அலுவலர்களை தேர்வு செய்வாருங்கிறது சரி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் 338வது சரத்து எந்த அமைப்பை ஏற்படுத்த கோருகிறது? ஆன்சர், தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.